பசங்களா, வெல்கம் டு அவர் கொஸ்டின் ஆஃப் த டே. இந்த கொஸ்டின் ஆஃப் த டேல ரொம்ப இம்பார்ட்டன்டான பாராமீட்டர்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கம்பல்சரி கொஸ்டின்ஸ், அதாவது ப்ராப்ளம்ஸ்ல இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க மறக்காம பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செக்மெண்ட்ல இருந்து தான் நான் கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தட் இஸ் அவர் XPL ஆஃப்லைன் கிராஷ் கோர்சஸ்க்கான கிளாஸஸ் எல்லாமே மார்ச் 27ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு 30 டேஸ்க்கான பக்காவான ஆஃப்லைன் கிளாஸ் பிளான் நம்ம கிட்ட இருக்கு பசங்களா. ஸோ ஆஃப்டர் த கோர்ஸ் யூ கேன் கோ ஃபார் த GIB டெஸ்ட் சீரீஸ், கிராண்ட் டெஸ்ட், ஃபுல் நீட் டெஸ்ட், மார்க் டெஸ்ட்னு எக்கச்சக்கமான டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இதோட கோர்ஸ் ஃபீ பாத்தீங்கன்னா எனக்குள்ள நாங்க ஹைலைட் பண்ணிருக்கோம். இட் இஸ் ஜஸ்ட் 10,000 அப்படிங்கறத எனக்குள்ள நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். Don't forget, if you have any doubt, don't forget to call this number. And add on நம்மளுடைய தமிழ்நாட்டுல ஸ்டார்ட் பண்ண 1 இயர்லயே 50+ டாக்டர்ஸ் நம்ம Xylem கிரியேட் பண்ணிருக்குங்கிறத ரொம்ப ஹாப்பியா உங்களோட நான் எனக்குள்ள ஷேர் பண்ணிக்கிறேன் பசங்களா. ஸோ கண்டினியூஸ்லி இஃப் யூ ஹாவ் எனி டவுட், டோன்ட் ஃபர்கெட் டு கால் திஸ் நம்பர். ஸோ மறக்காம இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணிருங்க, சரிங்களா? ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு கால் திஸ் நம்பர் ஃபார் அட்மிஷன்ஸ் அண்ட் ஆல் த டவுட்ஸ். ஓகே மேம், கொஸ்டினுக்கு போகலாம். நம்மளுடைய கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படிங்கறத நீங்க யோசிக்கலாம். சோ இந்த இடத்துல நான் ஹைலைட் பண்ணிருக்கேன். சோ சப்போர்ட்டுக்கு என் கையிலையும் நான் எனக்குள்ள கொஸ்டின் வச்சுட்டு தான் செட் ஆயிருக்கேன். பாருங்க, radius of fifth orbit of hydrogen atom. So that is the radius of fifth orbit of hydrogen atom is 13.25 angstrom. Calculate the de Broglie wavelength. So de Broglie wavelength னு மென்ஷன் பண்றாங்க for fifth orbit க்கு. சோ அப்ப நம்ம என்ன ஃபார்முலாக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பாருங்க. இந்த இடத்துல the orbital number is simply denoted as a 5. So orbital number எனக்கு 5 னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. and the radius they mention 13.25 angstrom னு மென்ஷன் பண்ணியாச்சு. angstrom is a 10⁻⁻10. சோ இந்த இடத்துல de Broglie wavelength ஓட ஃபார்முலா lambda is equal to 2πr divided by n. சோ இது வரைக்கும் உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததுன்னா எனக்குள்ள கிளியர் பண்ணிக்கோங்க. சோ கனெக்டிங் லெசன்ஸ், அதாவது de Broglie நம்மளுடைய டுயல் நேச்சரும் ஆட்டம் நியூக்ளியையும் கனெக்ட் பண்ணக்கூடிய டாபிக் தான் இது. சோ சிம்பிளி நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 into pi value is 3.14 and r value is 13.25. angstrom is 10⁻⁻10 the whole divided by 5. அவ்வளோதான். ஸோ சிம்பிளா இதோட வேல்யூஸ் அப்ளை பண்ணீங்கன்னா the de Broglie wavelength for the nth orbit, fifth orbit will approximately 1.66 nanometerன்னு நமக்கு கிடைச்சிடும். ஸோ எனக்கு தேவை ஃபார்முலாஸ் மட்டும்தான். ஸோ அந்த ஃபார்முலா பக்காவா இங்க கிளியரா கிடைச்சிருச்சு அப்படிங்கறத நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பசங்களா. Next question. This is a most repeated question. இந்த மாடல் கொஸ்டின் பார்க்காம atoms and nucleus lesson நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லவே கூடாது. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. Compute binding energy. ஓகே, பைண்டிங் எனர்ஜி BE கேக்குறாங்க. யாருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹீலியம் நியூக்ளியஸ்க்கு. ஸோ ஹீலியம் நியூக்ளியஸோட கிவன் மாஸ் இங்க எனக்குள்ள ஹைலைட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த மாஸ் கொடுக்கல அப்படின்னாலும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நான் கிளாஸ் இருக்கும் போதே சொல்லியிருக்கேன், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், மாஸ் ஆஃப் புரோட்டான், மாஸ் ஆஃப் நியூட்ரான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பைண்டிங் எனர்ஜிக்கு நம்ம போகலாம். ஸோ பைண்டிங் எனர்ஜியோட ஃபார்முலா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தட் இஸ் del m into c². பட் ஆக்சுவலி நம்ம யூஸ் பண்ற பேசிக் டேர்ம் என்னன்னா that is a del m into instead of c² 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட் நம்ம ஆக்சுவலி ஃபார்முலா பேசிஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நமக்கு நடக்கும். ஸோ இப்போ நம்ம del m ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். ஸோ del m அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணோம்னா ZMP minus NMN into capital M. இந்த இடத்துல ஹீலியம் நியூக்ளியஸ் டேர்முக்கு நான் போறேன். இங்க கேபிட்டல் M நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ ZMP அதே மாதிரி பிளஸ் NMN மைனஸ் கேபிட்டல் M. ஸோ திஸ் இஸ் அவர் பேசிக் ஃபார்முலா. ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம அப்படியே கண்டினியூஸா அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். Z that is a 2 into mass of proton நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ mass of protonோட வேல்யூ நமக்கு இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணி கொடுக்கலனாலும் நீங்க என்ன பண்ணிக்கணும், பேசிக்கா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இங்கனக்குள்ள mass of protonோட வேல்யூ நான் எழுதுறேன் 1.00785. அதுக்கப்புறம் நியூட்ரான் 4 - 2. ஸோ 2 into mass of neutron கொடுக்கலனாலும் நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் 7. ஓகேங்களா?
அதுக்கப்புறம் இந்த டேர்ம்ல இருந்து நான் கேபிட்டல் எம் மைனஸ் பண்றேன் 4.00260. உங்களுக்கு ஒரு அடிஷனல் வேல்யூக்காக நான் மென்ஷன் பண்றேன். மாஸ் டிஃபெக்ட் எப்பவுமே ரொம்ப 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 கம்மியா தான் கிடைக்கும். அதாவது பாயிண்ட் வைஸ்ல தான் உங்களுக்கு கிடைக்கும் பசங்களா. உங்களுக்கு சப்போஸ் 0.1 கிடைச்சாலே நீங்க ஒரு தடவை கால்குலேஷனை ரீசெக் பண்ணலாம். செகண்ட் ஒன், இங்க ரவுண்ட் ஆஃப் பண்ற வேலையை விட்டுருங்க. இங்க நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணவே கூடாது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ரவுண்ட் ஆஃப். ஸோ கண்டினியூஸா நம்ம மூவ் அப் பண்ணலாம். ஸோ மாஸ் டிஃபெக்ட் ஐ வில் கெட் 0.03044 அட்டாமிக் மாஸ் யூனிட்டை நான் யூனு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே கொண்டு வந்து நான் அப்ளை பண்றேன். 0.03044 into 931. அவ்வளோதான். ஸோ சிம்பிளா நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா என்னுடைய பைண்டிங் எனர்ஜி தான் இங்க எனக்கு கேட்டிருக்கிற ஃபைனல் ஆன்சர். ஸோ தட் ஃபைனல் ஆன்சர் இஸ் அப்ராக்சிமேட்லி 28.4 மெகா எலக்ட்ரான் வோல்ட் இஸ் மை ஆன்சர். அவ்வளவுதான் பசங்களா, சிம்பிளா கிடைச்சிருச்சு. ஸோ இந்த பராமீட்டர்ஸ் கம்பல்சரி ரிப்பீட்டட். ஸோ மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு மூவ் அப் பண்ணலாம். கம்ப்யூட் பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான். சோ பெர் நியூக்ளியானுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதேதான். இப்ப நீங்க கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிருங்க. சோ பாருங்க, பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் ஆஃப் ஹீலியம் நியூக்ளியஸே தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. சோ என்ன பண்ணலாம்? பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன். மாஸ் நம்பரால டிவைட் பண்ணணும். இப்பதான் பைண்டிங் எனர்ஜி இங்க கண்டுபிடிச்சிங்க. இதே நியூக்ளியஸ்க்கு 28.4 மெகா எலக்ட்ரான் வோல்ட். So 28.4 mega electron volt divided by the mass number is a 4 ஆல டிவைட் பண்ணோம்னா approximately 7.1 mega electron volt எனக்கு கிடைக்கும். So binding energy per nucleonனா மாஸ் நம்பரால டிவைட் பண்ணணும். வெறும் பைண்டிங் எனர்ஜின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா அப்படி நமக்கு டிவைட் பண்ண தேவையில்லை. சரிங்களா? So next one. So same, அவங்க இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஏஜி நியூக்ளியஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி மாஸ் டிஃபெக்ட் பைண்டிங் எனர்ஜி கேக்குறாங்க. சோ ரெண்டையுமே நம்ம இப்ப டிவைட் பண்ணி கால்குலேட் பண்ணிடலாம். சோ மாஸ் டிஃபெக்ட்டுக்கு ஃபார்முலா எழுதுங்க. ஃபார்முலாவோட மார்க் இருக்கு பாருங்க. எம்பியும் மென்ஷன் பண்ணல, எம்என்னும் மென்ஷன் பண்ணல. சோ அதனால இத நான் தான் வந்து அலைன் பண்ணிட்டு போகணும். சோ மைனஸ் கேபிட்டல் எம். சோ இங்க எனக்குள்ள இசட் எம்பியோட வேல்யூ மல்டிப்ளை பண்றேன். சோ மல்டிப்ளை பண்ணனா இசட்டோட வேல்யூ 47 into MP value 1.007825. Okay. So அதே மாதிரி NMN. N is the number of neutrons. So 108 minus 47 அப்படிங்கறத எடுத்துக்கலாம். So 108 minus 47 na 61 into 1.00867 அப்படிங்கறத எடுத்தாச்சு. So இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணி ஆட் அப் பண்ணி வச்சுக்கலாம். So ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் அப் பண்ணி வச்சேன்னா I will get 108.518. So இப்போ மாஸ் டிஃபெக்ட்டுக்கு கேபிட்டல் எம் நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். So I can subtract 108.518 minus 107.905949. சின்ன லைன் கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஃபைனல் ஈக்குவேஷன் தான் அப்ராக்சிமேஷனுக்கு போகணும். இதுல நீங்க மினிமல் பாயிண்ட் வரைக்கும் கான்சியஸா ஒர்க் பண்ணணும். மறந்துடாதீங்க, மினிமல் பாயிண்ட் வரைக்கும் நீங்க கான்சியஸா ஒர்க் பண்ணணும். மாஸ் டிஃபெக்ட் அப்ராக்சிமேஷன்ல கண்டுபிடிக்க கூடாது. So now we can go for the binding energy is equal to 0.612 into 931 mega electron volt. அவ்வளோதான். இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு தெரியுமே. சி ஸ்கொயர் யூஸ் பண்ணுவீங்க. சி ஸ்கொயர்ல இருந்து 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட் நம்ம அப்ளை பண்றோம். Therefore, I will get the binding energy that is approximately equal to. So 937 நான் simple multiplication கே போய்க்கிறேன். So that is இதை நீங்க approximate பண்ணலாம். So 570 மெகா எலக்ட்ரான் வோல்ட்ங்கிறது எனக்கு இங்கனக்குள்ள கிடைக்கும். Binding energy per nucleon is actual question. So நான் வெறும் binding energy தான் கண்டுபிடிச்சிருக்கேன். So இப்போ என்ன பண்ணணும்னா binding energy per nucleonக்கு நான் போகணும். So this will be 570 divided by
So mass number is a nucleon. So 108. So 500 100ஆல டிவைட் பண்ற மாதிரி. So 5ல தான் ஆன்சர் வரும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். So approximate answer is 5.28 மெகா எலக்ட்ரான் வோல்ட்ங்கறத மறந்துடாதீங்க. So these are the most repeated questions பசங்களா. So again and again நீங்க பார்க்கக்கூடிய questions. இந்த questions இல்லாம நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போக கூடாது அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிடுறேன். சரிங்களா? So இந்த questions எல்லாம் கம்பல்சரி பாத்துருங்க. பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் டேர்ம்ஸ் எல்லாமே பாத்துருங்க. இதே மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல்லான question of the day செஷன்ல உங்களை நான் மீட் பண்றேன். Thank you so much for the beautiful session.